அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், which is the largest demographic survey in India that provides annual estimates of fertility and mortality indicators at the state and national levels அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநில மற்றும் தேசிய அளவில் கருவுறுதல் மற்றும் இறப்பு குறிகாட்டிகளின் வருடாந்திர மதிப்பீடுகளை வழங்கும் இந்தியாவின் மிகப்பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆனுவல் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அண்ட் மார்டாலிட்டி அப்படிங்கிறது தான் கீ டேர்ம். ஓகேங்களா? வருஷம் இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அந்த சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான விடை. சரியா? ஸோ சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இவங்க தான் இயர்லி நமக்கு ஃபெர்டிலிட்டி அண்ட் மார்டாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நேற்று கூட நம்ம அதை பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Heat waves are not considered a natural disaster under the Disaster Management Act 2005 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழ் வெப்ப அலைகள் இயற்கை பேரிடராக கருதப்படவில்லை. கரெக்ட் தான். ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஸ்டேட் லெவல்ல இதை வந்து ஒரு ஸ்டேட் டிசாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போறவங்களுக்கு 4 லட்சம் ரூபா வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறது போன வருஷம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, the Disaster Management Act 2005 does not include heat waves in its list of notified disasters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 அறிவிக்கப்பட்ட பேரிடர்களின் பட்டியலில் வெப்ப அலைகளை சேர்க்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசாஸ்டர்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அதுக்கு கீழே ஹீட் வேவ்ஸ்ங்கிறது வரல. அதனால அதை வந்து நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்ல கிடையாது. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, choose the correct statement about recent trends in தமிழ்நாடு எக்கானமி. ஸோ தமிழ்நாடு எக்கானமியோட சமீபத்திய போக்குகளை பத்தி கேட்டிருக்காங்க. The exports from தமிழ்நாடு increased to $52.07 billion since 2020-21. ஸோ 2020-21 பார்க்குறப்ப அப்போ $26 பில்லியன் இருந்திருக்கும். அது அப்படியே ட்வைஸ் த அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? நம்மளோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது $52 பில்லியன் இருக்கு. The total number of workers in Tamil Nadu increased to 3.87 crore since 2021 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 2.9 கோடியா இருந்து இப்போ 3.87 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்டும் கரெக்ட், செகண்ட் ஒன்றும் கரெக்ட். தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ மின்னணு பொருட்களோட ஏற்றுமதியில் நம்ம தான் முதலிடம். கிட்டத்தட்ட இதோட எக்கனாமிக் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா $14.85 பில்லியன் இருக்கு. சரிங்களா? 14.85 பில்லியன் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டை தமிழ்நாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா? மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, IMR ஆஃப் தமிழ்நாடு 7.7, MMR ஆஃப் தமிழ்நாடு 39.4, TFR ஆஃப் தமிழ்நாடு 1.5, தமிழ்நாட்டோட அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட். ஓகேங்களா? இது எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.2. இது எல்லாமே லேட்டஸ்ட் டேட்டா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, பிரம்மோஸ் மிசைல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வில் பி செட் அப் இன். பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி பிரிவு எங்க அமைய உள்ளது? பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிற ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். பிரம்மபுத்திரா, மாஸ்கோவா நதிகள் ரெண்டையும் சேர்த்து தான் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரம்மோஸ் மிசைல ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருப்போம். எந்த கண்ட்ரி அப்படின்னா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த பிரம்மோஸ் மிசைல் சூப்பர்சானிக் வேகத்துல போகக்கூடியது. எதிரி நாட்டு ஏவுகணைகளை வந்து எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய இலக்குகளை போய் தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதே மாதிரி இதை வந்து ஷிப்ல இருந்தும் அட்டாக் பண்ணிக்கலாம். ஏர்ஃபோர்ஸோட விமானங்கள்ல இருந்து, ஜெட்ல இருந்தும் நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம். அந்த மிசைலை லான்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தரை வழியாகவும் சர்ஃபேஸ்ல இருந்தும் நம்மளால லான்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ முப்படைகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மிசைல் தான் இந்த பிரம்மாஸ் மிசைல். இதை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். ரஷ்யா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. டெக்னாலஜிக்கல் பார்ட்னரா வந்து இந்த மிசைலை நம்மளே உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க வரப்போகுது அப்படின்னா உத்தரப்பிரதேசோட லக்னோ அப்படிங்கிற பகுதியில் வரப்போகுது. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.